ஹாய், இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச எல்லாரோட ஃபேவரட்டான பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி பிரியாணி செய்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். தக்காளி, தயிர், புதினா, கொத்தமல்லி, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகா, அரிசி, பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, ஏலக்காய் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டேங்க. இன்றைக்கி நான் பாத்திரத்தில் செய்ய போகிறேன். பாத்திரத்தை எடுத்து அதுக்கு தேவையான எண்ணெய், நெய் எல்லாம் ஊற்றிட்டு அதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாம் போட்டு வதக்கிட்டு அது கூட பச்சை மிளகா, நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டு எல்லாம் அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சீக்கிரமாக வெங்காயம் வேகிறதுக்காண்டி உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா நிறம் மாறி வரணும். அந்த அளவுக்கு நம்ம எண்ணெயிலேயே நல்ல வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா நிறம் மாறி வந்ததும் இஞ்சி பூண்டு விழுது போட்டு மறுபடியும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் மிளகாத்தூள், கரம் மசாலா எடுத்துருக்கிறேன். அதுவும் நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்ல எண்ணெயில் வதங்கினதும் புதினா, கொத்தமல்லி போட்டுக்கணும். நல்லா புதினா, கொத்தமல்லி, வெங்காயம் நல்லா எண்ணெயிலேயே நல்லா ஸ்மாஷ் ஆகி வர அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்ச தக்காளியை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே இது பண்ணணும். அதனால் சீக்கிரமாக தக்காளி வேகும். நல்லா தக்காளி, புதினா, கொத்தமல்லி எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ லாஸ்ட்டாக இது கூட தயிர் சேர்த்துக்கலாம். தேவையான தயிரை சேர்த்து ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இது கூட சிக்கனை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் இந்த மசால் கூட அந்த சிக்கனையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே இந்த முதலையே கொஞ்சம் வேக விட்டுறலாம். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் 5 நிமிஷம் 5 to 10 நிமிஷம் அப்படியே அந்த எண்ணெயிலேயே நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம தேவையான தண்ணியை ஊற்றணும். நான் இன்றைக்கி 1 கிலோ அரிசிக்கு செய்கிறேன். 1 கிலோ அரிசிக்கு 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சு தண்ணி ஊற்றிருக்கிறேன். அவ்வளோதான், மூடி வச்சு நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ அரிசியை போட்டு கிளறி விட்டுக்கலாம். அரிசி எல்லாம் போட்டாச்சு. நல்லா அடியில் விட்டு கிளறி எடுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா சாப்பாடு வெந்து மேலே வரும். அரிசியும் தண்ணி எல்லாம் சேமாக வந்துருச்சு. இப்போ நம்ம நல்லா ஒரு தடவை நல்லா அடியில் கிளறி விட்டு நம்ம இப்போ மூடி தம் வைக்க போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி கொதிக்க வச்சு அதை தான் மேலே மூடி மேலே வச்சு தம் வைக்க போகிறேன். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தம் போட்டுடலாம். ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம எடுத்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி. கிளறி விடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நெய் ஊற்றி நம்ம கிளறி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.